717 கடை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது இவ்வளோ கடையை எடுத்தோடனே உடனடியாக அரசுக்கு ஒரு வருடத்துக்கு குறைஞ்சபட்சம் 8,000 to 11,000 ரூபா வரைக்கும் அந்த ரெவன்யூ லாஸ் ஒன்று இருக்கும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மிகப்பெரிய அளவில் அந்த கடைகள்ல எவ்வளவு நாள் நடக்குதுன்னா அது தொடர்ந்து ஒரு 6 மாசம். அதுதான் சார் கடந்த ஆட்சியில அதான் பதில். இது எல்லாமே கடந்த ஆட்சியில கொண்டு வந்து சார் அது எல்லாத்தையும் மேலேயும் அதான் ஒரு செகண்ட், இது எல்லாமே கடந்த ஆட்சியில கொண்டு வந்தது. இது பொதுமக்களுக்கே தெரியுது இது தப்பான ஒரு விஷயம்னு. இது அதிகாரிகளுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை தாண்டி அதுக்கு அனுமதிச்சிருக்காங்கன்னா அது உண்மையாலும் கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது. அது இந்த FL2 ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்த துறை ரொம்ப பெரிய துறை. நான் அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக உள்ளே எடுத்துகிட்டு வரோம். முதல்ல அரசுக்கு வர வேண்டிய வருமானம் அரசோட கஜானாக்கு வரணுங்கிறதுக்கு ஒரு முயற்சியாக ஃபஸ்ட்டு முயற்சி எடுத்து அதில் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றுட்டோம். அடுத்தது இந்த பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா அது டெபாசிட் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தா கூட அது MRPக்குள்ளே வராமல் ஒரு 10 ரூபா போச்சுன்னா அது தனிநபருக்கு தனியாக போகுதுங்கிற ஒரு பெரிய பிரச்சனை. இதெல்லாம் இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லை, பல வருஷங்களான பிரச்சனை. அந்த பிரச்சனையும் வர சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள்ள அதுக்கான ஒரு தீர்வு எட்டப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒட்டுமொத்த துறையுமே அதில் கவனம் செலுத்தி தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். 2. 3வது இந்த கடைகளோட எண்ணிக்கை குறைப்பு. அரசு மருத்துவமனை பக்கத்தில், கோயில் பக்கத்தில், பேருந்து நிலையங்கள் பக்கத்தில் இருக்க மருத்துவமனைகளை கணிசமாக குறைக்கணுங்கிறது தளபதியோட உத்தரவு. அது குறைக்கும் போது அரசு கவனிச்சிட்டு இருக்கு எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை வருதுன்னு. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லையுமா, ரொம்ப சந்தோஷம். திருப்பி கடைகளை குறைக்கிறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி FL2க்கு நிறைய பேர் போகிறாங்க, மற்ற பழக்கங்கள் ஊடுருவல் வருது, கள்ள சந்தையில் மதுபானம் விற்குது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுப்போம். ஸோ இப்போ 717 கடையை முழுசாக மூடி ஒரு 2 நாள் 3 நாள் ஆச்சு. இனி அதை கவனிக்கிறோம், எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை வருதுங்கிறத அதுபடி முடிவெடுப்போம். ஒரு சில பகுதிகளில் மருத்துவமனை பக்கத்துல எல்லாம் இருக்குது. அந்த கடைக்கெல்லாம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? அதான் சொல்கிறேன் பாருங்க, 717 கடை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். 717 கடை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த 717 கடைகளும் எங்கேயோ ஊருக்கு வெளியே இருக்கிறது, வியாபாரம் ஆகாமல் இருக்கிறது, பார் செட்டப் இல்லாமல் இருக்கிறது, கணக்குக்கு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி ஒரு கடை 25 லட்ச ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆகக்கூடிய கடைகள்லேருந்து குறைஞ்சபட்சம் 5 லட்ச ரூபா வியாபாரம் ஆகக்கூடிய கடை வரைக்கும் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் மக்களுக்கு இடையூறாக இருக்குது, அதை எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டோம். ஸோ இது ஏன் இதை சொல்ல வரேன்னா, இப்போ இது இவ்வளோ கடையை எடுத்தோடனே உடனடியாக அரசுக்கு ஒரு வருடத்துக்கு குறைஞ்சபட்சம் 8,000 to 11,000 ரூபா வரைக்கும் அந்த ரெவன்யூ லாஸ் ஒன்று இருக்கும். ஸோ இதை சரி பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த துறைகளில் ரொம்ப வேகமாக பார்த்துருக்கோம். அந்த துறைகள் மூலமாக அந்த வருமானத்தை பெருக்கின உடனே திருப்பியும் மீண்டும் இந்த பழைய இடங்களில் இருக்கிற கடைகள், இன்னும் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய கடைகள் எல்லாத்தையுமே இதே மாதிரி மூடப்படும். ரொம்ப இருக்கிறது எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். மக்கள் சந்தோஷமா தனியாருக்கு டென்ட் கொடுக்குற மாதிரி கேள்வி வதந்தி இருக்க உண்மையா சார்? ஒயின் ஷாப் தனியாருக்கு டென்ட்னா பார் சொல்றீங்களா, கடை சொல்றீங்களா? பழைய மாதிரி தனியாரே நடத்துற மாதிரி அனுமதி கொடுக்குற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு, அது என்ன உண்மையாது? இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு முடிவும் எடுக்க கிடையாது. உங்களை மாதிரி ஊடகங்கள்ல வர செய்திகளை பாக்குற நானு இப்படி இருந்தா என்ன ஆகும்னு கவனிக்கிறமே தவிர இது பற்றி எந்த ஒரு முடிவு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.